ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை அந்த வீடியோல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிலருக்கு இன்னுமே சவுதியுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஸோ நான் ஒன்னொன்னே பத்தி நான் டீடைல்டா உங்களுக்கு விளக்கம் கொடுங்க, சரிங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சவுதி போகணும், இல்ல நீங்க துபாய் போகணும், அபுதாபி போகணும், நீங்க எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னாலும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா அங்க போக முடியும், சரிங்களா? இப்போ சவுதிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் வேகன்சிஸ் எப்பயுமே இருக்கும். இப்ப துபாய், கத்தாரு, குவைத், இந்த மாதிரி ஓமன், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயாச்சுன்னா அதுல வேகன்சிஸ் வரும். ஸ்டாஃப் நர்ஸ்மே அந்த டைம்ல நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திட்டு போய்க்கலாம். பட் சவுதி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும். இப்போ நான் ஒன்னை பத்தி மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேட்டா ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினலா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண இடத்துல நீங்க உண்மையிலேயே ஒர்க் பண்ணீங்களா, அதுக்கப்புறமாட்டிக்கு நீங்க படிச்ச இடத்துல நீங்க உண்மையிலேயே படிச்சீங்களா, தமிழ்நாட்டுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உண்மையா, இது எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ளோ, சரிங்களா? இந்த டேட்டா ஃப்ளோ தான் நீங்க இப்ப சவுதி போனாலும் சரி, இல்ல நீங்க துபாய், எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அங்க போகும்போது இதை மட்டும் நீங்க காட்டினா போதும். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்றாங்க. நீங்க படிச்ச காலேஜ், நீங்க ஒர்க் பண்ண இடம், அதே மாதிரி கேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது கரண்டா 2 இயர்ஸ் ஜிஎன்ஓ அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஎஸ்சி அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் ஹெச்ஆர்டினா என்ன, அட்டஸ்டேஷன்னா என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் பத்தி நான் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். மறக்காம நம்மளுடைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.